வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து காம்பவுண்டுக்கு லைட்டு போடுறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தனித்தனி வீடியோவை பிரித்து போடுறேன். ஏன்னா மொத்தமாக போட்டால் வீடியோ லென்த் அதிகமாக போகுது. நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. பார்த்துட்டா கூட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. எனக்கு இதுவாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஒயரிங் பண்ணுற வீடு தான். இப்போ இதுக்கு மட்டும் தனியாக காம்பவுண்டுக்கு மட்டும் நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்க. அதுக்கு மட்டும் பைப் லைன் போடுறத சொல்கிறேன். 1 இன்ச் பைப்பு ஏற்கனவே இறக்கி வச்சுருக்கோம். இந்த மட்டத்துக்கு வந்து தரை ஏறுறதுனால நம்ம இங்கே ஒரு போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க லைட்டு. பாக்ஸ் டைப்பில் முன்னாடியே போட்டு வச்சுருந்தாங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே. அந்த இதில் ஒரு லைட்டு ஒன்று, காலிங் பெல் ஒன்று, ப்ளஸ் இதில் ஒரு லைட்டு ஒன்று கேட்டாங்க. இந்த போஸ்ட்டில் ஒரு லைட்டு கேட்டாங்க. நம்ம வந்து அந்த போஸ்ட்டுக்காக பைப்பை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸ் டைப்பில் வந்து பைப்பை வச்சு ஒட்டிடணும் நம்ம ஃபுல்லாக. இப்போ இதுலேருந்து 1 இன்ச் பைப்பு வந்து இன்புட் வந்து கொடுத்துட்டு அவுட்புட் வந்து 3/4 எடுத்துக்க போகிறோம் நம்ம. இப்போ இதில் பைப் லைனை ஒட்டிட்டு ஃபுல்லாக இதேமாரி லைனை தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து ஜாயிண்ட் ஒட்டிக்க வேண்டியதான் நம்ம. இப்போ இந்த மட்டத்துக்கு ஏறுறதுனால அந்த பைப்பு மேலேயே ஒன்றை ஜல்லி போட்டுக்கலாம். இப்போ 1 இன்ச் பைப்பு வந்து டேரெக்டாக போர்டுக்கு போயிடும். இன்னொரு 3/4 பைப்பு வந்து அந்த போஸ்ட்டுக்கு போகும். அவ்வளோதான், ஈஸியான ஒர்க்கு. இது காலிங் பில்லை வந்து இதில் இப்போ தூக்கி விட்டுற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக 3/4 பைப்பு அங்கே போய் ஒயர் போட்டாச்சு, இதெல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ 1 இன்ச் பைப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இன்னொரு 1 இன்ச் பைப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு நேராக வந்துட்டு நேராக அந்த மெயினுக்கு போகுது. நம்ம ஒரு லைனாக இருக்கணும்னு அதுக்காக போட்டது. 3/4 பைப்பு வந்து காலிங் பில்லுக்காக வெளியில் நீட்டி வச்சுட்டாங்க ஓட்டப்பட்டு. அதான் கலவையில் லைட்டாக டச்சாக பண்ணிவிட்டு காங்கிரீட் கொடுத்துடுவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி எல்லா பைப்பும் ஒட்டியாச்சு, ப்ளஸ் ஒயரு இழுத்து முடிச்சு போட்டு வச்சாச்சு. இதில் வந்து என்னென்ன ஒயர் இருக்குன்னா 2 பாயிண்ட் ஒயரு டூம் லைட்டுக்கு, காலிங் பில்லுக்கு ஒரு பாயிண்ட் ஒயரு, ஒரு நியூட்ரல் டூம் லைட்டுக்கு, ப்ளஸ் காலிங் பில்லுக்கு ஒரு பேஸ் ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 ஒயர் வந்து இது காலிங் பில்லுக்கு மெயின் போயிடும். ஒரு பாயிண்ட் ஒயர் வந்து அந்த பைப்பில் 3/4லேருந்து இது வழியாக போயிட்டு அந்த போஸ்ட்டுக்கு போயிடும். அவ்வளோதான், ஈஸியான மெத்தடு தான். இப்போ அந்த வழியாக அங்கே வந்து பவர் பிளக் ஒன்று கேட்டாங்க வண்டிக்கு, எலக்ட்ரிக்கல் பைக்குக்கு சார்ஜ் போடுற மாரி. அது வழியாக நம்மளுக்கு மேலே டாப்புக்கு போர்டுக்கு போயிடும். ஈஸியான மெத்தட் தான். எல்லா பைப்பையும் ஒட்டுறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஒன்றை ஜல்லி போட்டோம்னா மறையிற மட்டத்துக்கு கரெக்டாக வச்சாச்சு. இப்போ எல்லா பைப்பையும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. இது போய் ஒயர் இருக்கிற வேலை முடிஞ்சிடும். ஏன்னா காங்கிரீட் போட்டு லெவலாக பார்த்து பைப்பு டேமேஜ் பண்ணாமல் கட்ட சொல்லிவிட்டு இந்த டூம் லைட்டுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக ஜாயிண்ட் அடித்து நம்ம டேப் அடித்து வச்சிட வேண்டியது. ஏன்னா தண்ணி எல்லாம் உள்ளார போயிட்டு இருக்கும். இப்போ இது வழியாக காலிங் பில்லுக்கு லூப்பிங் வந்து அப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வழியாக வந்துட்டு இங்கே பவர் பிளக் வர்றதுனால இது வழியாக நியூட்ரல் நிப்பாட்டிட்டு தனியாக இங்கே கொண்டு வந்து தனியாக முடிச்சு போட்டாச்சு. ஏன்னா இந்த பில்டிங்கில் வந்து தனித்தனியாக ஒயருக்கு வந்து கலர் வைஸாக வரல, அதனால் தனித்தனியாக ஒயர் முடிச்சு போட்டிருக்கோம். லூப்பிங் பண்ணுறப்ப அது பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த பைப் லைன் எல்லாத்தையும் போட்டுட்டு டம்மி பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் டேப் அடித்து பக்காவாக வச்சிட வேண்டியதான். நம்ம இதில் வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நம்ம பைப்பில் சொருகிற மாரி டூம் லைட்டு போடுற மாரி இருந்தால் 1/2 பைப்பு சொருகலாம். இது மட்டமாக ட்ரில் பண்ணி அடிக்கிற மாரி மாடலு. அதனால் மட்டமாக காங்கிரீட் போட்டு வெறும் பைப்பு வச்சுக்கலாம். 3 பைப்பு 2/4 1 இன்ச்சில் தாராளமாக 1/2 6 கேஜி பைப் போவோம். எல்லாத்துலேயும் டம்மி பண்ணி டேப் பண்ணி வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.